கர்நாடக சங்கீத உலகத்தில் அவர் பீஷ்மர். பத்ம விபூஷன் விருது இல்லை, அதுக்கு மேலேயும் ஒரு விருது கொடுக்கலாம், அதுக்குள்ளே அவர் போயிட்டார். 6 வயசுலேருந்து மேடையில் அவர் பாடிட்டுருக்காருன்னு கேள்விப்பட்டேன். 6 வயசுலேருந்து உலக அளவில் 25,000 மேடைகளில் பாடினவர். 15 வயசுலேயே நமக்கு சங்கீதத்துக்கு நமக்கு சம்மந்தம் இருந்தால் கூட 72 மேளகத்தா ராகங்களை பயிற்சி எடுத்து 15 வயசுலேயே அது பாட ஆரம்பித்து சாதகம் பண்ண ஒரு மகத்தான மனிதர். இப்போ இந்திய அளவில் மிகப்பெரிய மேதைகள்னு பார்த்தா பீம் சென் ஜோஷி, ஹரிபிரசாத் சௌராஷ்யா ஃப்ளூட் வாசிக்கிறவர். அந்த வரிசையில் வச்சு நம்ம வணங்க வேண்டிய ஒரு மகத்தான ஒரு மனிதர். இவர் இந்த மாதிரி ஆட்கள் திரைப்படத்துறைக்கு வர்றதை கொஞ்சம் மனிதமாக நினைப்பாங்க. ஆனால் அருட்செல்வர் ஏபி நாகராஜன் அவர்கள் அந்த திருவிளையாடல் படத்தை 1965 எடுத்தபோது அவருடைய வேண்டுகோளை ஏற்று இவர் டிஎஸ் பாலையாவுக்காக அந்த ஹேமநாத பாகவதன் ஒரு வேஷத்துக்காக ஒரு பாட்டு பண்ணார். அது திருவிளையாடல் பெரிய ஹிட்டான படம். அந்த படத்தினுடைய வெற்றியில் 20% அந்த பாடலுக்கும் அண்ட் பாலையா அவர் நடிப்புக்குமே சொல்லலாம். அவ்வளவு பிரமாதமாக பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம் அது. அதுக்கப்புறம் ஏவிஎம் அவர்கள் 2 மொழியில் பக்த பிரகலா படத்தை தமிழ்லையும் தெலுங்குலேயும் பண்ணாங்க. அதில் நாரதர் வேஷம் அவரே நடித்தார். இது முடித்து கிட்டத்தட்ட 67 நடக்குது. அதுக்கப்புறம் 77 10 ஆண்டுகளுக்கு பிறகு இளையராஜா அவருடைய இசையில் சின்ன கண்ணன் அழைக்கிறான்ங்கிற ஒரு பாடலை எனக்கு பாடினார். அதுக்கிடையில் தங்கரதம் வந்தது வீதியிலேன்னு ஒரு பாட்டு கலைக்கோயில் ஸ்ரீதர படத்துக்கு பாடியிருக்காருன்னு நினைக்கிறாரு. நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு பாட்டு அதில் அவர் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலரான மாதிரி சின்ன கண்ணன் அழைக்கிறான்னு அடிக்கடி டிவியில் போடுவாங்க. அந்த பாடலை படமாக்கின சூழலை நினச்சி பார்க்குறேன். சிக்மங்களூரில் ஸ்ரீதேவி அப்புறம் 16-17 வயசு பொண்ணு. நாங்கள் காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்துருவோம். 3 மணிக்கு எழுந்து நான் கிருஷ்ணன் வேஷம் போடுவேன். பிளாக் அண்ட் ஒயிட் படம் கிருஷ்ணன் வேஷம் போடுவேன். ராதை வேஷம் சீதையை போட்டுக்கிட்டு முடுகரேன்னு பேர் அது லொக்கேஷன்லேருந்து சிக்மங்களூர்லேருந்து ஒரு 30-40 மைல் போய் மலை உச்சிக்கு போய் சூரிய உதயத்துக்காக காத்துட்ருப்போம். சூரிய உதயம் மேலே வரும்போது இந்த சின்ன கண்ணன் அழைக்கிறான் பாட்டை நாங்கள் படமாக்கணும். அதுக்கப்புறமா அவர் நிறையா தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதத்தில் நிறைய பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு. திரைப்படங்களுக்கு ஆதி சங்கராச்சாரியா ஒன்று, சுவாதி திருநாள்னு ஒன்று, பகவத்கீதா ஒன்று, ஹம்சகீதை இந்த படங்களுக்குள்ள மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காரு. என்னுடைய பார்வையில் அந்த இழப்பு தான் இருந்தால் கூட முழுமையாக வாழ்ந்த ஒரு மனிதர். அதாவது பிறந்தார், சிறு வயதிலேயே மரியாதைக்குரிய இடத்துல இருந்தார், உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் வாழ்ந்தார், விடைபெற்று கொண்டார். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். குருஜியை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு 2000லேருந்து தான் எனக்கும் குருஜியோட ஒரு அசோசியேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவரோட ஒரு 4-5 டூர் பண்ணியிருக்கேன். நான் யூஎஸ் டூர் பண்ணியிருக்கேன். அதாவது என்னை கண்டா ரொம்ப 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 பிரியம் இருக்குது. ரொம்ப பிரியம். அது எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு. ஒரு யூஎஸ் டூர் பண்ணும்போது ஒரு தடவை 3 மாதம் அவரோடய இருந்தேன். இந்த 3 மாதமும் நான் சொன்னால் பொய்யா இருக்கலாம், பட் அதுதான் நடந்தது உண்மை. இந்த 3 மாதமும் அவர் கூட உட்காந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வீட்டில் நாங்கள் எங்கே தங்கியிருந்தோமோ அங்கே அவருக்கு காலை பிடிச்சி விட்டு டெய்லி அந்த 3 மாதமும் நான் கேட்பேன், குருஜி ஒரு நாள் போதுமா எனக்காக பாடுங்க, போடா அப்படிம்பார். பட் இப்போ கூட நினச்சா எனக்கு ஒரு செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் அப்படின்னா அதெல்லாம் நான் சொல்லுவேன். 3 மாதமும் எனக்காக அவர் நைட் உட்காந்து பேசுவார், என்னெல்லாமோ பேசுவார். இந்த ஒரு நாள் போதுமாங்கிற அந்த பல்லவி லைன் மட்டும் எனக்காக பாடிகிட்டே இருந்தார் அவர். இந்த 3 மாதம் அந்த டூர்லாம் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சென்னைக்கு ரொம்ப வருஷம் நான் கூப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எனக்கு என்னுடைய வீணை ஸ்கூல் குருஜி தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி உனக்காக வரேண்டான்னு சொல்லி நான் எதுக்கெல்லாம் கூப்பிட்டேனோ எதுக்குமே முகம் சுளிக்காமல் அவர் எனக்கு இன்னொரு பெருமையான விஷயம், சின்ன திரை அவர் பாடியிருக்காரான்னு தெரியல, பட் எனக்காக என் மியூசிக்கில் அவர் பாடினது சஹானாங்கிற இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் இசையமைத்த அவருடைய இயக்கத்தில் ஒரு சஹானாங்கிற சீரியலில் எனக்காக பாடினார். நான் உனக்காக பாடுறேன்டா அப்படின்னார். அது போக இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னா சரேகமால அவருடைய ரேர் கிருத்தீஸ்லாம் எடுத்து அவரே பாடி அதில் ராஜேஷ் தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வாசிக்க வச்சார்.
நமஸ்காரம். தேங்க்யூ. என் பேர் மஹதி. ஏன்னா குருஜி கண்டுபிடிச்ச ராகத்தோட பேர் மஹதி. எங்கள் அப்பா தான் குருஜியோட டிசைப்பிள். நேரடியாக கிட்டத்தட்ட 9-10 வருஷம் அவர் கூட இருந்து இதே வீட்டில் தான் இருந்து கற்றுக்கிட்டாங்க. அப்பாவுக்கு நான் பிறக்கிற டைம் நான் பையனாக பிறந்தா முரளி கிருஷ்ணானும் பொண்ணாக பிறந்தா மஹத்தினும் பேர் வைக்கணும்னு குருஜி தான் சொன்னார். அம்மாவோட வயிற்றில் இருக்கிற டைம்லேருந்து கேட்குற சங்கீதம் குருஜியோட சங்கீதம். மியூசிக்கலி நம்ம யாருமே அவரை மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா கார்த்தால எழுந்துக்கிற டைம்லேருந்து அப்படியே இன்வாலண்ட்ரியாக ரத்தத்தில் ஊறி போன சங்கீதம் வந்து குருஜியோட சங்கீதம். ஆனால் இந்த வீட்டுக்கு வரும்போது குருஜி இல்லைன்னு நினைக்கிறது வந்து வீட்டுக்கு வர பிடிக்கல. ஏன்னா குருஜி இந்த மாதிரி பார்க்க பிடிக்கல. எந்த ஒரு இசை ஜானராக இருக்கட்டும், கர்நாடக இசையும் சரி, அவர் ஒரு பாடகர் மட்டும் இல்லை, ஒரு வாகியக்காரர். அதாவது தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி மாதிரி வாகியக்காரர். அவர் எவ்வளோ ஏராளமான கிருத்திகள் கம்போஸ் பண்ணியிருக்கார். என்னோட எல்லா கச்சேரியிலையுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களாக நான் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம், என்னோட எல்லா கச்சேரியிலையுமே வந்து குருஜியோட ஒரு கீர்த்தனை இல்லை குருஜி பிரபல்யப்படுத்தின ஒரு பாடல் கண்டிப்பாக இடம்பெறும். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் அவரோட லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் குருஜி தான் எடுப்பார். எந்த ஒரு சந்தேகம், ஒரு மியூசிக்கில் என்ன ஒரு டவுட் இருந்தாலும் நான் குருஜி கிட்ட தான் கேட்பேன். எந்த ஒரு ராகத்தில் வந்து ஏதானும் ஒன்று புரியலை அப்படின்னா அவருக்கு ஃபோன் பண்ணக்கூடிய, எப்போ வேணால் கால் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு சுதந்திரம் உண்டு. அண்டு என்ன அடிக்கடி கலாட்டா பண்ணுவார், ஃப்ரீயாக இருக்கியா, என்னை பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு கலாட்டா பண்ணுவார். என்னோட தாத்தா அவர். நான் பிறந்தது கேட்கறது எல்லாமே வந்து அவரோட சங்கீதம் தான். மியூசிக்கலி ரொம்ப ஒரு இசைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு. பட் அவரோட இசை நம்ம கூட எப்போவுமே வாழ்ந்துட்டு தான் இருக்கும்.